அனைவருக்கும் வணக்கம். இந்த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து போன செஷன்ல ரெண்டு பயிற்சி பார்த்தோம். அது என்னன்னா கவுண்ட் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து இந்த மேஜிக் ராக் அப்படிங்கிறது. இந்த கவுண்ட் யோர் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன நம்ம வாழ்க்கையில ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல விஷயங்களை நீங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து நினைச்சு பார்க்கறது. அதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த சென்டென்ஸை வந்து டெய்லியுமே காலையில படிக்க சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டும் முடிக்கும் பொழுது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ராக்கு அது கிடைச்சிதுன்னா நீங்க தேடி எடுத்துக்கோங்க. நீங்களே ஒரு நல்ல அழகான ஒரு கூழாங்கல்லோ இல்ல உங்க பக்கத்து வீட்ல யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா கூட கேட்டு வாங்கி ஒரு கல் ஒண்ணு வச்சுக்கிட்டு அது வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க காலையில இருந்து படுக்கிற வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் என்ன நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துச்சோ அதுக்கு நீங்க வந்து ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வோட அந்த கல்லுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு அந்த கல்லை பக்கத்துல வச்சுட்டு படுக்கிறது தான். ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிஸுமே நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணிருங்க. அது ஒரு நாள் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா இவங்க வந்து இந்த 28 டேஸ் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப பொதுவா நீங்க வந்து இந்த வேண்டுதல் எல்லாம் பண்ணுவீங்கல்ல சாமிக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா மாலை போடுறது கூட அந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே அந்த 28 டேஸ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கஷ்டம் இருக்குங்கும் போது அதை ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணுனா அது சரியாகும் அப்படிங்கிறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் மாறும். அப்படி ரொம்பவுமே முடியலங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அடிக்கடி பண்ணும் பொழுது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகி அதுவே ஒரு பழக்கமும் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமலே போயிடும். உங்களால் வந்து எதிர்மறையாக சிந்திக்கவே முடியாது. வாழ்க்கையில் பல பேர் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா அவங்க தன்மையில வச்சிருந்த நம்பிக்கையும் இன்னொரு நேர்மறையான எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது தான் அவங்கள வந்து வாழ்க்கையை வெற்றியை நோக்கி அவங்கள செலுத்தியிருக்கு. ஸோ அதனால வந்து நம்மளும் இந்த ப்ராக்டிஸை விடாம பண்ணுங்க. மெடிடேஷனை விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு பயிற்சி சொல்ல போறேன். ஒன்று வந்து மேஜிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இந்த அவங்க சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா உறவுகள் அதுக்கு முன்னாடி வந்து அற்புதம்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. எல்லாமே மேஜிக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அதுதான் மூணாவது பயிற்சி. இப்போ நீங்க வந்து நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அதை வந்து நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பூமியில நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, வேற யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்? நீங்க வந்து ஏதாவது ஒரு ஓவியத்தை வரையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த ஓவியத்தை வரைஞ்ச பிறகு யாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. யாருமே உங்களுக்கு வந்து நான் ஒண்ணுமே சொல்றதுக்கே ஆள் இல்லைங்கும் போது அப்போ நீங்க எதுக்காக அந்த ஓவியத்தை வரையணும்? உங்க டேலண்ட் உங்களுக்கு இருந்தா கூட அதனால ஒரு பயனே இல்லாத மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டை வந்து நீங்க கம்போஸ் பண்றீங்க, அதை பாடி காட்டுறதுக்கும் ஆள் இல்லை, அதுக்கும் அப்பவும் நீங்க தனியா இருக்கீங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப யார பார்க்க போவீங்க? ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல. இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கான காரணம் இருக்கணும். காரணமே இல்ல. சோ அப்ப நீங்க அப்படியே அங்க இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து மக்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. சோ நீங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சா கூட அந்த கண்டுபிடிச்சதை பயன்படுத்துறதுக்கு கூட ஆள் இல்லாம இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? சோ அதனால மனுஷங்க வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து நம்மளை சுத்தி இருக்க இந்த உறவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உறவுகளுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த உறவையுமே வந்து இது நல்ல உறவு இது கெட்ட உறவு, இவங்கனால நம்ம கெடுதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணவே மாட்டோமா. ஏன்னா ஒரு ஒரு மனிதர்களுமே நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கறதுக்கும் அனுபவங்களை கொடுக்கறதுக்கும் தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அது மட்டும் இல்ல உறவுகள் பத்தின ஒரு புரிதலுமே உங்களுக்கு இதுல ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது. இவங்கெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் சொல்லுங்க? ஒண்ணுமே இருக்காது.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷத்தையும் கொடுக்குறாங்க. உங்க வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாவும் மாறுறதுக்கு காரணம் உங்களுடைய உறவுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த உறவுகள்ங்கிறது இவங்க ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது இந்த கிராட்டிடியூடுக்கு வந்து அது ஒரு பவர்ஃபுல் சேனல் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எனர்ஜியுமே சில உறவுகள் மூலியமா கிடைக்குது. நீங்க நிறைய விஷயங்கள் வந்து ரிசீவ் பண்றீங்க, உறவுகள்ல இருந்தும் நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த உறவுகள்னால உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத சயின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் குருமார்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுமே வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்க உறவுகளோட நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ளரிஷ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல வந்து அந்த உறவு வந்து ரொம்ப வலுப்படும். இன்னொன்னு, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுத்தி இருக்கிற நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு நிலைமையிலேயே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால எந்த உறவையுமே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. அது நம்மளுடைய குழந்தைகள், நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க யாரையாவது பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உங்களை தான் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க யாரையாவது ஒருத்தரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு 10 நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குமா. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே எடுத்துட்டீங்கன்னா கூட, நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, சிப்ளிங், நம்ம பேரண்ட்ஸு, நம்ம சாதாரணமா அவங்கள பத்தி ஒரு குறை சொல்லுவோம். அது நம்ம அம்மாவா இருந்தா கூட ஏதாவது ஒரு சின்ன குறை ஒண்ணு நம்ம சொல்லுவோம்ல சர்வசாதாரணமா. ஸோ அப்படி அந்த ஒரு குறை நீங்க சொல்லும் பொழுது உங்ககிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் எடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் வந்து எடுக்கப்படும், யூனிவர்ஸ் வந்து எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அதனால இப்ப யாரையாவது நீங்க ஒரே ஒரு குறை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நல்ல விஷயங்கள் அவங்கள பத்தி நீங்க நல்லதா சொல்லிடணுமா. ஸோ அப்போ உங்ககிட்ட இருந்து வந்து எடுக்கப்படாதான், உங்களோட பிளெஸிங்ஸ் உங்ககிட்டயே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க அப்படி ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டு 10 விஷயங்களுக்கு கம்மியா நீங்க சொன்னீங்கனாலும் பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறாங்க. நிறைய கணவன் மனைவி உறவுகள்ல வந்து நீங்க அதிகமா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாத்தி மாத்தி ஒருத்தரை வந்து பிளேம் பண்ணிப்பாங்க. உன்னாலதான் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பிளேம் பண்றது வந்து புகழ்ச்சியை விட, அப்ரிசியேஷனை விட அதிகமா லிஸ்ட் போயிடும். ஒரு 10 அப்ரிசியேஷன் இருந்ததுன்னா 50 வந்து நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க. பயங்கர அதிகமா நெகட்டிவ் விஷயம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சில உறவுகள் வந்து ஒத்து வராம அது கடைசியில ரொம்ப அது ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப் வந்து பிளவு வந்து டைவர்ஸ்ல கொண்டு போய் விட்டுருது. ஸோ இதுதான் அந்த நன்றி உணர்வுங்கிறது வந்து இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த உறவுகள் வந்து முறிஞ்சு போகுதுன்னே இவங்க வந்து சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய உறவை இன்னும் நல்லா வலுப்படுத்தணும், இன்னும் நல்ல விதமா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற இந்த பிராக்டிஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த பிராக்டிஸ பண்ண பண்ண அந்த உறவுல வந்து ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறம் அது புரிதல் மட்டும் இல்ல, இன்னொன்னு அந்த உறவுகள்ல ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா, நீங்களே வந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த உறவுல வந்து ஒரு மாற்றம் வருமா. ஸோ அது மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து மாறுவீங்களாம். அந்த உறவு மட்டும் மாறாது, நீங்களும் சேர்ந்து மாறுவீங்க. நானா இதுன்னு உங்களையே நீங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குமா. நீங்க வந்து ரொம்ப அன்பானவங்களா மாறிடுவீங்களா, உங்களுக்குள்ள கருணை இருக்குமா. ஸோ அதாவது நிறைய உதவி செய்யற குணம் வந்துருமா. இப்படி உங்களுக்குள்ள வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த உறவுகள்ல நம்ம ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிரிட்டிசைஸ் பண்றது, கம்ப்ளைண்ட் பண்றது, பிளேம் பண்றது, ஸோ இது எல்லாமே பண்ணிட்டே தான் இருப்போம். நிறைய நிறைய பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுவும் என்னன்னா, நமக்கே தெரியாம இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாம பண்ணுவோம். அதனால இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்பெல்லாம் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ, பிளேம் பண்றீங்களோ, அப்பெல்லாம் இந்த ஒரு 10 நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள பத்தியும் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா. நீங்க வந்து ஒருத்தரை பத்தி நீங்க உதாரணத்துக்கு இப்போ உங்க கூட ஒரு ஃப்ரெண்டு பழகுறாங்க, அந்த ஃப்ரெண்டை பத்தி நீங்க வார்த்தைகள் மூலியமா அவங்கள பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து சொல்லும் பொழுது அந்த விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில தான் நடக்குமா? உங்க வாழ்க்கைய தான் நீங்க ஹார்ம் பண்றீங்களாம். அவங்களோட வாழ்க்கையில இல்லையாம். உங்கள தான் நீங்க வந்து நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அவங்கள பத்தி. ஏன்னா இந்த யுனிவர்சல் லா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது என்னன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அதுதான் யுனிவர்சல் லா. யுனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது நீங்க அவங்கள தான் சொல்றீங்களா உங்கள சொல்றீங்க அதெல்லாம் அதுக்கு வந்து தெரியாது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து மைண்ட் இருக்கு, கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு, இப்படி இருக்கிறதுனால ஸோ நீங்க என்ன உங்களுடைய வார்த்தைகள் நீங்க தான் சொல்றீங்க. ஸோ உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் அதை எடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தான் கொடுக்குமே தவிர்த்து மற்றவங்களுக்கு கொடுக்காதான். ஸோ இந்த உண்மையை வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால தான் யாரையுமே அவங்க வந்து இந்த குறை சொல்றது, கிரிட்டிசைஸ் பண்றது, ப்ளேம் பண்றது இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த மாதிரி உறவு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாலும் அவங்கள பத்தி ஏதாவது அவங்க வந்து நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்போம். மாமியார் வந்து ரொம்ப நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எதை எடுத்தாலும் குறை சொல்றாங்கன்ட்டு. பட் அவங்க கிட்டயும் ஏதாவது ஒரு 10 நல்ல விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு நல்லது செய்யலைன்னா கூட அவங்க மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவங்க வந்து இத்தனை பேருக்கு உதவி செய்றாங்க, எவ்வளவு விஷயம் நல்லது செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தின ஒரு நல்ல எண்ணங்கள் நீங்க உங்களுக்குள்ள வைக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்களை தான் ஈர்ப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்க வந்து அந்த லா அப்படிங்கிறது இதுதான். இதை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனசுல பதிய வச்சுக்கோங்க. யாரை பத்தியும் நெகட்டிவா எண்ணங்கள் மூலியமாவோ வார்த்தைகள் மூலியமாவோ சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னா அது நமக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க வந்து மறக்காம வச்சுக்கோங்க. அதனால இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறது வந்து நீங்க ஃபாலோ பண்ண பண்ண உறவுகள்ல என்னடா அது நமக்கா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய உறவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிராக்டிஸ்க்குள்ள போலாம். இந்த உறவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில 3 பேர் ரொம்ப முக்கியமான ஒரு 3 பேரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸா கூட இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்களுடைய சிப்லிங்ஸ், உங்க அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ யாரா கூட இருக்கலாம், இல்ல உங்க தாத்தா பாட்டி, இல்ல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி உங்களுடைய மேனேஜர், இல்லாட்டி உங்க பிசினஸ் பார்ட்னர், யாரா இருந்தாலும் சரி. ஆனா இந்த 3 ஆளுங்க, இந்த 3 பேருமே உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்களா இருக்கணும். அவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஆளுங்களாவும் இருக்கணும், முக்கியமான ஆளுங்களா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்க 3 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய படம், அவங்களுடைய பிக்சரை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ அந்த பிக்சர் வந்து நீங்க அவங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கிற பிக்சரும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிற பிக்சர் மாதிரி இருந்தாலும் சரி, அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து அந்த 3 பேரோட பிக்சரையும் நீங்க வந்து இப்படி வச்சுக்கணும், உங்க கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் பத்தியும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், இப்போ இப்போ உங்க அம்மா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட எனக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும், நீங்க அவங்க கிட்ட எது விருப்பமான விஷயம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்படியே யோசிக்கணும். அந்த போட்டோவை பார்த்துட்டே நீங்க என்ன பண்ணணும், நல்லா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அவங்கள பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி அவங்க சில ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள்ல இதுல அவங்க நல்ல ஒரு குவாலிட்டி, அதாவது இவங்க கிட்ட இந்த விஷயம் தான் பெஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அவங்களுடைய ஸ்மைல் நல்லா இருக்கு, அவங்களுடைய கண்ணு நல்லா இருக்கு, அவங்க வந்தாவே இந்த ரூமே கலகலன்னு மாறிடும். ஸோ அவங்க எல்லாரு கூடயும் ஈஸியா பழகுவாங்க, அவங்களுடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல குட் ஹார்ட் இருக்கு. இப்படி அவங்க கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்கும்ல, ஒரு ஒரு நல்ல டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா இதை பத்தி நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த 3 பேர்கிட்டயும் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ, உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பிடிக்குமோ இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, இப்ப யோசிச்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு பென்னோ ஒரு நோட்டு, இல்லைன்னா உங்க கம்ப்யூட்டர் இல்லாட்டி உங்க ஃபோன், இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்கள பத்தின ஒரு 5 விஷயங்கள் வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கணும். 5 பாயிண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து கவுண்ட் யுவர் பிளஸிங் 10 பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ வந்து இது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறனால அந்த 3 பேர் பத்தின ஒரு 5 பாயிண்ட்ஸ். இப்போ உங்க அப்பான்னு எடுத்துட்டீங்கன்னா, அப்பா வந்து நமக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்றாரு, நமக்கு படிப்புக்கு, அதே மாதிரி நமக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, நம்மளை வந்து போய் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ கொண்டு போய் விடுறது. ஸோ இப்படி அவங்க வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ்.
இப்போ ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவீங்க, உங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் சொன்னால் கூட அவங்க வந்து லிசன் பண்ணுறாங்க, உங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்க வந்து லிசன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி அவங்க உங்கள் மேலே ரொம்ப கேர், ஒரு எமர்ஜென்சி அப்போ கூட அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், யாருமே இல்லைனா கூட டக்குன்னு அவங்க வந்திருக்கலாம். ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக கூட நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கஷ்டமான சூழல்ல இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேர் எப்படி உங்களுக்கு எந்த வகையில் உதவி செஞ்சாங்கங்கிறத நீங்கள் எழுதிட்டு அதுக்காக நான் வந்து நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அந்த ஃபீலிங்கோட எழுதணும் அதை. ஸோ அந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதின பிறகு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தேங்க்யூ, அதுக்கப்புறம் அவங்க பேர். சப்போஸ் இப்போ தேங்க்யூ நான் என்ன பண்ணுறேன்னா தேங்க்யூ அம்மா, ஏன்னா வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, எனக்கு சின்ன சின்ன உதவி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுக்காக நான் வந்து தேங்க்யூ அம்மா அப்படின்னு. ஸோ யார் அந்த 3 பேர் யார் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ தேங்க்யூ சொல்லி அவங்க பேரையும் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி அந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஒன்று ஒன்றா செய்யணும். இன்னொன்று, அவங்களுடைய ஃபோட்டோஸ், இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து 5 பாயிண்ட் எழுதிட்டீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இந்த அவங்க பேரையும் சொல்லணும். எடுத்துன்னு அவங்க தேங்க்யூ சொல்லி அவங்க பேர் சொல்றது, அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க ஃபார் இந்தந்த விஷயம். தேங்க்யூ அம்மா, ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் காலேஜுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கிளாஸ் எல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எதுக்காக நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்கிறீங்கிறதையும் சொல்லணும். ஸோ தேங்க்யூ அவங்க பேர் சொல்லி ஃபார் என்ன எதுக்காக அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து அந்த ப்ராக்டிஸு. இன்னொன்று, அவங்க ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் கண்ணில் படுற மாதிரி வீட்டில் ஒரு இடத்துல வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கும்போது கிச்சனில் தான் நான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது கிச்சனில் அந்த 3 பேரோட ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்க்யூ அம்மா, இல்லை தேங்க்யூ அப்பா, இல்லை தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ அவங்க பேர். நீங்கள் எப்போல்லாம் இது ஒரு 3 தடவையாவது, ஒரு நாளைக்கு 3 தடவையாவது அவங்க ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் நன்றி உணர்வை வெளிக்காட்டிகிட்டே இருக்கணும். அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 5 பாயிண்ட்ஸ், அது ஒரு தடவையும் நீங்கள் எழுதணுன்ட்டு இல்லை. இப்போ ஒரு தடவை அவங்க ஃபோட்டோ வச்சு 5 பாயிண்ட் நீங்கள் கிராட்டிடியூட் எழுதிட்டீங்க அவங்களுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டு, எங்கே நீங்கள் மோஸ்ட்டாக இருப்பீங்களோ அந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது நீங்கள் அவங்கள பார்த்து தேங்க்யூ சொல்லணும். இன்னொன்று, உங்ககிட்ட அந்த உறவு இப்போ நல்லாவே சில உறவு வந்து நல்லா தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது அப்பவும் நீங்கள் இந்த கிராட்டிடியூடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் என் கூட இருக்காங்கங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்காகவும் நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது அது இன்னமும் மேலும் மேலும் வந்து நிறைய மிராக்குலஸான விஷயங்கள், மேஜிக் அப்படிங்கிறது இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து அந்த உறவுகளில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த 3 பேரோட ஃபோட்டோவும் உங்கள் பேக்கில் வச்சுக்கணும், இல்லைனா பாக்கெட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்பப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு அவங்க பேரை சொல்லணும். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து டே 3 அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் நம்ம பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. நடுவில் அப்படி பிரேக் எடுத்தோ இல்லை சரியாக நம்ம அதை செய்யாத பொழுது நமக்கு அந்த பவருமே கம்மியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த டிகிரி ஆஃப் கிராட்டிடியூட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிசீவும் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்கள் அதை நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸும் நடக்கும், மிராக்குலஸும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த நன்றி உணர்வு, உறவுகளுக்கான இந்த நன்றி உணர்வை நீங்க டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம காலையில ஃபர்ஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எந்திரிச்ச உடனே அந்த 10 பாயிண்ட்ஸ் எழுதுறோம் இல்லையா, அதை சொல்லி நம்ம கிராட்டிடியூட் காட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த போட்டோ எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம அந்த போட்டோவை பார்க்கும்போது தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா, இது ஒன்று நம்ம சொல்றோம். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது நம்ம எப்படியாவது இதை நம்ம சொல்லிடணும், இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த கூழாங்கல், இந்த மேஜிக் ராக்கு, நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதை நினச்சி பார்த்து இந்த ராக்குக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நீங்கள்
கல்லை பக்கத்துல வச்சுட்டு படுக்கிறீங்க. ஸோ இதை வந்து நீங்க பண்ண முடியும் கண்டிப்பா. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த்துங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான ஒன்றா. சொல்லப்போனா எல்லாத்த விட நமக்கு வந்து இந்த ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நிறைய முக்கியமான விஷயம் இருக்கும், ஆனா அது எல்லாத்த விட முக்கியமானது நம்ம ஹெல்த் தான் அப்படிங்கிறாங்க. த கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் ஹெல்த் அப்படின்னு விர்ஜில் அப்படிங்கிறவர் ஒரு ரோமன் பொயட், அவர் 70 பிசியில, அப்போ பாருங்க அப்பவே சொல்லியிருக்காங்க இந்த ஹெல்த் தான் வெல்த் அப்படின்னு. நம்ம பொதுவா ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஒன்று இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா அது இல்லைனா தான் அதோட மதிப்பு தெரியும்னு நம்ம சாதாரணமா நம்ம சொல்லுவோம். அது வந்து இந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஏன்னா நம்ம ஹெல்த் என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற வரைக்கும் அதை ஒன்றும் கண்டுக்கவே மாட்டோம். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, அந்த ஹெல்த் போன பிறகுதான் நம்ம ஒரு ரியலைசேஷனுக்கே வருவோம். ஐயோ நமக்கு ஹெல்த் தான் எல்லாமே அப்படிங்கிறது அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோமே. அது வரைக்கும் ஹெல்த்தை பத்தி நம்ம ஒண்ணுமே யோசிச்சிருக்க மாட்டோம். நல்லா வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி கொஞ்சம் கூட அதை வந்து சட்டை பண்ணவே மாட்டோம், அந்த மாதிரி இருந்துட்டு இருப்போம். ஸோ இப்ப சாதாரண ஒரு காய்ச்சல் ஜுரம் அது வந்தா கூட, ஒரு சளி இருமல் வந்தா கூட, ஐயோ எப்பதான் இது நம்மளை விட்டு நம்ம பெட்டரானா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஜுரம் ஹை ஃபீவர்லாம் வந்தா கூட தெரியும் அது ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். இருந்தாலும் அது நமக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, ஐயோ எப்போ முடியும் இந்த ஜுரம், நம்மளை விட்டு எப்போ போகும், எப்போ நம்ம நல்லாவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா இருக்குமோ நம்ம தான் ரிச் அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஹெல்த்தியா இருக்கவங்களோ அவங்க தான் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று, நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டா. ஸோ அந்த கிஃப்டை வந்து நம்ம எப்பவுமே நல்ல விதமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்ம ஹெல்த் வந்து எவ்ரிடே நம்ம ரிசீவ் பண்றோமா. இன்னைக்கு நம்ம படுத்தா கூட நாளைக்கு நம்ம எந்திரிக்கிறோம். ஸோ நம்மளால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுது, நம்மளுடைய கை கால்லாம் இயங்குதுங்கும் போது எவ்ரிடே நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம இயங்க முடியுது. அதனால அதுவும் இந்த ஹெல்த்னு வந்துட்டோம்னா ஒரு ஒரு நாளுமே நம்ம இந்த ஹெல்த் மூலியமா நிறைய விஷயங்கள் இந்த உடல் மூலியமா நம்ம நிறைய ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் தான் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா டைமுக்கு சாப்பிடுவாங்க, டைமுக்கு தூங்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க, பேலன்ஸ்டு டயட் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய நோய் இருக்கும். ஸோ அது நம்ம நிறைய பேர் கவனிச்சிருக்கோம். அது இன்னும் இவர் நல்லா தானே பண்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கு, ஈவன் டீ காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு உடம்புல ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வோட இல்லாம இருக்கிறதுனால தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் இதே மாதிரி தான் ரொம்ப நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாரு. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிப்பாரு, டீ காஃபி குடிக்க மாட்டாரு, டர்மரிக் வாட்டர்னு மஞ்சள் போட்டு வார்ம் வாட்டர்ல குடிப்பாரு, வாக்கிங் போவாரு, யோகா பண்ணுவாரு, தியானம் பண்ணுவாரு. 8 மணி நேரத்துக்கு மேல எந்த ஆஃபீஸ் வேலையும் பண்ண மாட்டார். அதாவது ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒர்க் ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்துட்டார். அதுவும் வந்து ஒரு அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கும்போது சடனா கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டார். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப பெரிய, அவர் வந்து நல்ல ஒரு பணக்காரரு. அதாவது பிளண்டி ஆஃப் மணி அவர்கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியம், அதாவது இந்த மாதிரி இந்த நன்றி உணர்வோட இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்னை பத்தின அந்த நன்றி உணர்வு இல்லை. பட் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நம்ம இதை வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, whoever has gratitude, healthல whoever has gratitude will be given more and he or she will have an abundance. அதாவது யாருக்கிட்ட அந்த நன்றி உணர்வு இருக்கோ அங்கந்தான் இந்த பிரபஞ்சம் வந்து அபரிவிதத்தை கொடுக்கும். whoever does not have gratitude, even he or she has will be taken from him or her. ஸோ கிராட்டிடியூடே இல்லைன்னா உங்களுக்கு அந்த இருக்கிற விஷயமும் போயிடும் அப்படிங்கிறது. ஸோ சடனா ஏன் சில பேர் வந்து இறந்து போயிடுறாங்க, நல்லாவே தான் இருப்பாங்க. இந்த கேஸ் வந்து நான் நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். 2 3 பேர் வாழ்க்கையில வந்து பயங்கர ஹெல்த்தியா அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியா தான் இருப்பாங்க, நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ வந்து போயிடுவாங்க.
ஸோ இதுக்கான காரணம் வந்து இந்த விஷயம்தான். ஸோ இந்த புக்ல வந்து ரெண்டு விஷயத்தை நீங்க நல்லா மனதில் பதிய வச்சுக்கணும். ஒன்று வந்து யாரைய பத்தியுமே நம்ம நெகட்டிவா வார்த்தை அளவுல கூட பேசக்கூடாது. சிந்தனை உங்களுடைய எண்ணங்கள்ல கூட நெகட்டிவா அவங்கள பத்தி யோசிக்க கூடாது. இன்னொன்று, நம்ம கிட்ட நம்மளுடைய ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம எப்பவுமே நன்றி உணர்வோடு இருக்கிறது. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஆழமா பதிய வச்சுக்கணும் இங்க. இன்னொன்று, நம்மளுடைய ஹெல்த்தை நமக்கு நல்லா பார்த்துக்கிட்டு நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து உள்வாங்கிட்டே இருக்கிறோம். அந்த ஃப்ளோ ஆஃப் மோஷன், இந்த வைட்டல் எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லையா, அது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அப்பப்போ சின்ன சின்ன ஒரு வலிகள், ஒரு சின்ன தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பாடியில வந்து ஏதாவது அலர்ஜி, ரேஷஸ் ஏதாவது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். இந்த தழும்பெல்லாம் ஏதாவது இருந்திருக்கும், பல வருஷமா அது வந்து இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ண பண்ண அந்த தழும்புமே மறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஈவன் ஸ்கின் இஷ்யூஸ் கூட, பெரிய பெரிய ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குல்ல, அது கூட வந்து கிராட்டிடியூட் உங்க உடலுக்கு நீங்க செலுத்துறது மூலியமா அதுவுமே அப்படியே டிஸப்பியர் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது, இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரினா, அது வந்து ஒரு வேக்சின், அண்ட் ஆன்டி டாக்ஸின் அண்ட் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு இதை வந்து இந்த ஜான் ஹென்ரி ஜோவட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இதை சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காருன்னா 1923, 1923ல இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இஸ் அ வேக்சின் அண்ட் ஆன்டிடாக்சின் அண்ட் ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்லாமே, இது ஒரு பெரிய மருந்து. அந்த மருந்தை வந்து நம்ம டெய்லியுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடலுக்கு செலுத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேயும் என்னன்னா, இந்த ஹெல்த் விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டிகிரி ஆஃப் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது முக்கியம். எந்த அளவுக்கு கிராட்டிடியூடோ இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த் வந்து ஆரோக்கியமான நிலையில் முன்னேறிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் அது வந்து நீங்கள் அந்த அளவுக்கு கிராட்டிடியூடே இல்லாமல் இருக்கீங்கும் போது உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் கம்மியாயிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்க உறுப்புகள் கூட வீக் ஆகிட்டு போகும், இம்யூனிட்டி கம்மியாகுமா. ஸோ இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி உணர்வுங்கிறது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு காரணமுமே இந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ ரிசர்ச் எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நிறைய உடல்ல வரக்கூடிய நோய்களுக்கு காரணமே ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் தாங்கிறாங்க. டிசீஸ் உருவாகுது இல்லை, அதுக்கான ரூட் காஸே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் தான். அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதனால தான் வருது அப்படிங்கிறது. ஸோ இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெரிய பெரிய, அதாவது பெரிய நோய்கள் வராம தடுக்கணும்னா அதுக்குமே வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ப்ராக்டிஸை பண்ணுங்க. அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இப்போ ஜெனட்டிக்ஸு, நம்ம பாரம்பரிய நோய் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இன் ஃபியூச்சர்ல. இப்போ ஒரு யங் ஏஜ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒன்றும் வராது. அதுவே ஒரு 40+ ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியில என்னெல்லாம் டிசீஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமுமே வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற இந்த ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அது சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, உங்கள் மனசு வந்து ரொம்ப லேசாக அப்படியே அதாவது ஃபெதர் மாதிரி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா, மனதில் ஒரு கனம் இருக்காது, இந்த கோபம், டெம்பராமெண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, திடீர்னு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வர்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து மறைஞ்சே போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு இது உங்களை சரி பண்ணுங்கிறாங்க. இப்போ இது வந்து இந்த மேஜிக்கல் ஹெல்த் ப்ராக்டிஸ்க்குள்ள போலாமா. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எதுக்கு தேங்க் பண்ணணும் ஹெல்த்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய கால்களுக்கு நம்ம வந்து முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுக்கு உதவுது. ஒரு நிமிஷம் கால் நமக்கு வந்து ஒத்துழைக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம். கீழே உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு, ஒரு பொருளை போய் ஒரு தண்ணி குடிக்கிறேன்னா எந்திரிச்சு போய் தண்ணி கொடுத்துட்டு வருவோம், கடைக்கு போய் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால உங்களுடைய கால்கள், உங்களுடைய பாதங்களுக்கு நீங்க வந்து ரொம்பவுமே ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிற்கும் போது உங்க பேலன்ஸ்டா நிக்க வைக்குது. ஸோ இப்படி கால் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மேஜர் பார்ட், மேஜர் ரோல் வந்து உங்க ஹெல்த்ல அது ப்ளே பண்ணுது. ஸோ அதனால முதல்ல நம்மளுடைய கால்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ லெக்ஸ் அண்ட் ஃபீட் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும்.
அடுத்தது நம்மளுடைய கைகள். நம்ம கைகள் எடுத்துட்டீங்கன்னா தினமும் நீங்க பாருங்க எவ்வளோ நம்ம கையை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம். ஒரு ஒரு எழுதுறதுக்கோ இல்லை நம்ம சமைக்கிறதுக்கு கூட, அது மாதிரி காயெல்லாம் கட் பண்றதுக்கு, நம்ம பேக்கை கேரி பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அதாவது நம்ம இந்த கைகள் வந்து யூஸ் ஆகுது. இன்னொன்று நம்ம குளிக்கிற போது, அப்புறம் நம்மளுடைய ஹேருக்கு. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்மளை நாமே நம்ம வந்து இப்படி ஏதாவது ஒரு இடம் வலிச்சா கூட, தலை வலிச்சா கூட, கால் வலிச்சா கூட நம்ம கைகள் வச்சு நம்மளே மசாஜ் பண்ணுவோம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்ம கைகள் வந்து நமக்கு உதவியா இருக்கு. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ், இது வந்து லேப்டாப்ல நம்ம வந்து ஏதாவது மெசேஜஸ் டைப் பண்றதுக்கு, நம்ம ஃபோனை பார்க்கும்போது நம்ம ஸ்க்ரோல் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம ஃபிங்கர்ஸும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த மேக்சிமம் நம்ம இந்த கை காலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த கைகளுக்குமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். நல்லா தேங்க்யூ மை ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்க கைகளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய கண்கள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த கண்கள் மூலியமா நிறைய விஷயத்த பார்க்குறோம். அந்த அது இயற்கை காட்சி, இப்போ உங்களை கூட நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கறது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம டிவி பார்க்கறது, ஒன்னொன்னும் வந்து நம்ம கண்கள் மூலியமா பார்த்து அது வந்து மனதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கண்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரோல் தான். அதனால இந்த கண்களுக்கும் நம்ம வந்து கிராட்டிடியூட தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்மெல். ஸ்மெல் பண்றது, நீங்க சமைக்கும் போது அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு, அதே மாதிரி ஏதாவது ஒரு நெருப்பு எங்காவது எரியுதுன்னா கூட டக்குன்னு உங்களை அலர்ட் பண்றதுக்கு அந்த ஸ்மெல் தேவைப்படுது. ஸோ ஒரு ஒரு விஷயமே உங்களுடைய பர்ஃப்யூம் நீங்க போட்டீங்கன்னா அதை அனுபவிக்க, ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லு, அதே மாதிரி மழை பெஞ்சு முடிஞ்சிட்ட பிறகு அந்த மண்ணுடைய வாசனை, இது எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுடைய ஸ்மெல் மூலியமா நீங்க அனுபவிக்கிறீங்க. ஸோ அதனால அதுக்கும் வந்து நீங்க நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொன்று டேஸ்ட் பார்க்கறது. சாப்பாடு நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு ஒரு பல வகையான உணவுகள் இருக்கும். அந்த உணவுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்றீங்க மைண்ட்ல உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ்னால. ஸோ அதனால உங்களுடைய அந்த டேஸ்ட் அப்படிங்கிற அந்த சென்சஸ்க்கும் வந்து நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். ஒரு தண்ணி எப்படி இருக்கும், ஒரு நீங்க சமைக்கிற ஒரு ஒரு சாப்பாடுமே ஒன்று ஒன்று இது இது இப்படி இருக்கு அப்படின்னு அந்த சுவையை நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி நம்ம வந்து காதுகள் இருக்கு. ஸோ நம்மளுடைய காதுகள் மூலியமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்குறோம். பாட்டு கேட்குறோம். படம் பார்க்கும்போது கூட அதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட் எல்லாம் நம்ம கேட்குறோம். நீங்க பேசுறது என் குரலையே நானே என்னால கேட்க முடியுது. குழந்தைகளுடைய அந்த பேச்சுடையது எல்லாத்தையுமே நம்ம வந்து காதுகள் மூலியமா, ஒரு பாட்டை நீங்க ரசிக்கணும்னா அதுக்கு உங்க காதுகள் தேவைப்படுது. ஸோ அதனால உங்களுடைய காதுக்கும் நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்துறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சென்சஸுக்குமே, அதே மாதிரி உங்களுடைய ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்கள டச் பண்றது, இப்போ உங்களுடைய குழந்தைகள உங்களுடைய வார்ம்னஸை நீங்க எப்படி அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, உங்களை டச் பண்றது மூலியமா தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு நீங்க ஹேண்ட் ஷேக் பண்றீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த உணர்வுகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் மூலியமா நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோங்கிறனால, அந்த ஃபீலிங்ஸ்க்குமே நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா சென்சஸுக்குமே நீங்க தனித்தனியா உட்காந்து இந்த ஹெல்த்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு ஒரு விஷயத்துக்குமே உங்களுடைய உடல்ல இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்துறது. இப்போ கை, காலு மட்டும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இத்தனை சென்சஸ்க்கும் நம்ம நன்றி சொன்னோம். ஆனா இந்த சென்சஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆள் ஆட்டி படைக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின். நம்ம பிரெயின் இல்லைன்னா இந்த சென்சஸ் எல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யாது. ஏன்னா அது கொடுக்குற சிக்னல் வச்சு தான் இந்த கண்ணு, மூக்கு எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, அனுபவிக்க முடியுது. ஸோ அதனால இந்த பிரெயினுக்கு வந்து நீங்க கண்டிப்பா நன்றி உணர்வு செலுத்தணும். ஏன்னா அதுல வந்து பில்லியன்ஸ் கணக்குல மெசேஜஸ் அது உள்ள ஓடிட்டே இருக்கும். எத்தனையோ தாட்ஸ் எல்லாம் ஓடும். ஸோ அதனால வந்து பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதுக்கு நீங்க வந்து நன்றி செலுத்தணும். இன்னொன்னு, நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம், அந்த கிட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. எவ்வளவோ நம்ம ஜங்க் எல்லாம் சாப்பிட்டா கூட ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய லிவர்லாம் எந்த அளவுக்கு அது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள விடாம வேலை செய்யுது, டயர்டே ஆகாது. அதே மாதிரி நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதோட வேலையை செஞ்சுட்டே தான் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய இருதயம்.
நம்ம இருதயம் வந்து எப்பவுமே துடிச்சிட்டே இருக்கு. நம்ம குழந்தையில இருந்து இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஹார்ட் வந்து துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதோடைய வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்துக்குமே மெயினா பிளட் ஃப்ளோவை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் தான். ஸோ இந்த ஹார்ட்டுங்கிறது தான் இந்த உடல்ல இருக்க வந்து முக்கியமான இது எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னா அது வந்து இந்த ஹார்ட்னால தான். அதனால ஹார்ட்டுக்கும் நீங்க வந்து ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட உங்களுடைய நன்றியை செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கள், நம்மளுடைய கை கால் எல்லா விஷயங்களுக்குமே நீங்க தனித்தனியா உங்களால எந்த அளவுக்கு யோசிச்சு நன்றி செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இவங்க வந்து கேரண்டியே கொடுக்குறாங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த நன்றி உணர்வை நீங்க வந்து ஒரு ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்க மாறுறது கேரண்டி அப்படின்ற மாதிரி இந்த இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல உடைய பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிஃப்ட் ஆஃப் ஹெல்த் இஸ் கீப்பிங் மீ அலைவ் அப்படிங்கிறது. அதாவது இந்த உடல் என்னும் என்னுடைய உடல் என்னும் இந்த பரிசு உடல் என்னும் பரிசு தான் என்னை உயிருடன் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வரியை வந்து நீங்க ஒரு கார்டுலயோ இல்லாட்டி ஒரு பேப்பர்லயோ எழுதி உங்க கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். உங்க டெஸ்க்ல இல்லை நீங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல வச்சுட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது நீங்க படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்திக்கிறது. ஸோ உங்க உடம்பு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைச்சிட்டு இருக்கு, இந்த அளவுக்கு வந்து இது உதவியா இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. ஸோ இந்த வரியை வந்து நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த வரியை சொல்லுங்க. த கிஃப்ட் ஆஃப் ஹெல்த் இஸ் கீப்பிங் மீ அலைவ். ஸோ இந்த உடல்னால தான் உங்களால இயங்கவே முடியுது. அதனால இந்த உடலை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு இல்லாம அதுக்கு எப்பவுமே எல்லா நேரமுமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தேவையற்ற விஷயங்களை நம்ம சாப்பிடாம பார்க்கறது கேட்கறது எல்லாமே வந்து அந்த இன்டேக் அப்படிங்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கணுங்கிறாங்க. இன்னொன்று இப்போ இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அங்கே கூட அவங்களும் இதை வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு மிராக்குலஸா அவங்க வந்து நிறைய, அதாவது அந்த சரியாகிறது அந்த ஹீலிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சில இதுக்கு வந்து மாசக்கணக்கா ஹீல் ஆகிறது டைம் எடுத்தா கூட நீங்க இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு 4 மாசங்கிறது உங்களுக்கு 2 மாசத்துல ஹீல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதோட இந்த இந்த ப்ராக்டிஸ் அவங்க முடிச்சிருக்காங்க. இந்த ப்ராக்டிஸுமே நீங்க வந்து எப்படி பண்ணணும்னா காலையில அந்த 10 பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் அந்த ஃபோட்டோ பிக்சர் வச்சு நீங்க கிராட்டிடியூட் சொல்றது, அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதையும் நீங்க எழுதி அதையும் உங்க கண்ணு முன்னாடி இப்படி வச்சுக்கிறது. இதையும் நீங்க அப்பப்போ ஒரு 4 தடவையாவது நீங்க சொல்லணும். ஆர் உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நீங்க இதை சொல்றது. அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது அந்த கூழாங்கல் வச்சு நீங்க சொல்றது. ஸோ இவ்வளோதான் மாஸ்டர். ஸோ இந்த 4 ப்ராக்டிஸையுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் எப்பெல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்க்கும் போதெல்லாம் தேங்க்யூ சொல்லுங்கள். அதே மாதிரி சின்ன உதவி சொன்னாலும் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். யார் என்ன உதவி செஞ்சாலுமே ரொம்ப ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. மனசுக்குள்ள ஒரு அவங்கள பற்றி ஒரு நல்ல எண்ணங்களோடு இருங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில நீங்க இருக்கும் பொழுது அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா கொடுக்கும். கண்டிப்பா லைஃப் மாறும். அதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க இந்த ஆத்தரு. ஸோ இதோட நான் செஷன் என் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ ஆல்.